ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, போன வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவும் பார்க்க போகிறோம். அதில் நான் சில விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அவுட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு cv2 டாட் வீடியோ ரைட்டர்னுங்கிற லைன் பாருங்கள். அவுட்புட் டாட் mp4ங்கிறது உங்களோட க்ரியேட் பண்ணக்கூடிய அவுட்புட் ஃபைல் நேம். அதுக்கப்புறம் 4cc கோடிக் ரைட்டரோட ஃபார்மேட் டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20ங்கிறது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்சல். இந்த பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா வெப்கேமாக இருக்கும்போது இந்த பிக்சல் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை. எப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற வீடியோ ஃபைல்லேருந்து அவுட்புட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிக்சலுங்கிறது இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கிற பிக்சல் சைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக கொடுக்கல. இது வந்து என்னோடய இன்புட் வீடியோவோட பிக்சல் சைஸ். இந்த சைஸை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக அப்படியே கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கொடுத்த ஃபைலில் வந்து பிக்சல் மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட் க்ரியேட் ஆகாது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா cv2 டாட் வெயிட் கீ அப்படி போட்டிருக்கேன்னா ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நீங்கள் வெயிட் கீ கிட்டே எதுவுமே கொடுக்காம ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் கியூன்னு கொடுத்தீங்கன்னா கியூவை ப்ரெஸ் பண்ணால் அது ஸ்டாப் ஆகும். பட் அது வந்து என்னென்னா வெயிட் கீ வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் நீ கொடுக்காதனால அது வந்து ரன்னே ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் 15 கொடுத்தாலும் சரி 10 கொடுத்தாலும் சரி எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் கியூங்கிறது எப்போ ப்ரெஸ் ஆகுதோ அப்போ வந்து அது வந்து 15 செகண்ட்ஸாக முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு அது வந்து பிரேக் ஆகி வெளியே வந்துடும். அவ்வளோதான். இந்த செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 4cc கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா XVIDன்னு இருக்கா. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அது XVIDன்னு போடலாம், இல்லை DIVXன்னு போடலாம், இல்லாட்டி MPEGன்னு போடலாம். மற்ற ஃபார்மேட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நிறையா பேருக்கு எரர் வருது. ஸோ நீங்கள் வந்து XVIDயை யூஸ் பண்ணுங்கள், மற்றது யூஸ் பண்ணாதீங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜ் ரைட் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். இமேஜை வந்து ஐஎம் ஷோன்னு கொடுத்துருப்பேன், பட் உங்களுக்கு ஐஎம் ஷோ ஆகிருக்காது. இந்த வெயிட் கீ போடாதனால நம்மளுக்கு போன வாட்டி அது ஆகலை. இந்த வாட்டி உங்களுக்கு வந்து ஐஎம் ஷோ வந்து ரன் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், இது ஐஎம் ஷோ விண்டோ. உங்களுக்கு ஃப்ரேம் வந்து எவ்வளோ நிமிஷம் ஆகுங்கிறத எங்கேயே பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ரேம் வீடியோ வந்து ஓடி முடியும் போது தான் உங்களுக்கு வந்து ரைட் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகும். ரைட் ப்ராசஸ் ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து அங்கே வந்து வீடியோ ஃபைலை பார்க்க முடியும் ஃபோல்டரில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0 KBன்னு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த அவுட்புட் ஃபைல் வந்து எவ்வளோ சைஸோ அந்த சைஸ் காமிக்கும் பாருங்கள். வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு, உங்களுக்கு அவுட்புட் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.